ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி நாட்டு எள் அதாவது உஜா எள் அப்படிம்பாங்க கருப்பு எள் அதுலேருந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இப்போ எடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம எள் கூடவே வந்து நம்ம பனங்கருப்பட்டி கூட ஆட் பண்ணுறோம். அதாவது இப்போ 15 கிலோ எள் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 1.5 கிலோ பனங்கருப்பட்டி, அதாவது நம்ம இயற்கையான முறையில் நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறாங்கல்ல பனங்கருப்பட்டி, அதில் வந்து நம்ம வந்து இப்போ இது பண்ணி வாங்குகிறோம். அந்த கருப்பட்டி நம்ம சேர்க்கும்போது அதோட எள்ளோட தரமும் கருப்பட்டியோட தன்மையும் சேர்ந்து நமக்கு வந்து நல்லா சுத்தமான ஒரிஜினல் நல்லெண்ணெய் வந்து இப்போ வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதுலேருந்து இந்த எண்ணெய் எப்படி பிரிக்கும் அப்படின்னா, அதாவது நம்ம கருப்பட்டி போடல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த எள்ளுலேருந்து தனியாக அந்த இந்த எள்ளோட தனித்துவம் வந்து நம்ம வந்து பிரித்து கிடைக்காது. அதாவது எள்ளோட எண்ணெய் பசம் வந்து நமக்கு பிரித்து கிடைக்காது. கருப்பட்டி நம்ம கூட ஆட் பண்ணும்போது அதோட எண்ணெய் தன்மை வந்து பிரித்து கிடைக்கும். அதே டைமில் வந்து எள்ளோட கசப்பு தன்மை நீங்கிறதுக்காக பனங்கருப்பட்டி கூட ஆட் பண்ணுறோம். ஆனால் மார்க்கெட்டில் வந்து இப்போ ரேட்லாம் ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க, நல்லா ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்க. ஆனால் அதே டைமில் வந்து நம்ம உஜா எள் உஜா கருப்பு எள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேக்ஸிமம் இந்த பொரிகேட்டில் இந்த மாதிரி பண்ணுறது, பொரிகேட்டில் இல்லை முறுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இந்த எள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து சின்ன பேக்கேஜ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம், வாங்குகிறோம் இந்த எள் வந்து. அதனால் நமக்கு வந்து இந்த ரேட் வந்து ரொம்ப தெரியணும் இல்லை. அதே டைமில் வந்து மார்க்கெட்டில் நல்லெண்ணெய் அப்படிங்கிற வந்து